தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் பார்ட் 2. இந்த வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை நமக்கு வழங்குறவங்க EduQuest ஆன்லைன் கோர்சஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஃப்ரேம் ஏ கொஸ்டின், அதாவது ஆங்கிலத்தில் எப்படி ஒரு கேள்வி வாக்கியத்தை உருவாக்குவது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆங்கிலத்தில் ரெண்டு விதமா கேள்வி கேட்கலாம். அதுல முதல் விதமான கேள்வியோட பேரு WH கொஸ்டின், அதாவது W அப்படிங்கிற எழுத்துலையும் இல்ல H அப்படிங்கிற எழுத்துலையும் ஆரம்பிக்கப்படும் கேள்வி வாக்கியங்கள். ஸோ ஒரு கேள்வி வாக்கியம் எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு கேள்வி வாக்கியம் இருக்கும், ரெண்டாவது காலம் காட்டும் ஒரு பகுதி இருக்கும், மூணாவது யார்கிட்ட கேட்கிறோம், நாலாவது மீதி என்ன விஷயம் கேட்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு வாட் இஸ் யுவர் நேம், அல்ல வாட் அப்படிங்கிறது கேள்வி வாக்கியம், இஸ் அப்படிங்கிறது காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல், யுவர் அப்படிங்கிறது யார், மீதி அப்படிங்கிறது நேம். ஸோ வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் கேட்கலாம், வாட் இஸ் யுவர் மதர்ஸ் நேம் கேட்கலாம், வாட் இஸ் யுவர் ஏஜ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த விதமான கேள்வியெல்லாம் கேட்கலாம். வாட் இஸ் யுவர் அட்ரஸ் கேட்கலாம், ஓகேவா, வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் கேட்கலாம், ஓகே, வாட் இஸ் யுவர் எலிஜிபிலிட்டின்னு கேட்கலாம். ஸோ அந்த வாட் அப்படிங்கிறது கேள்வி வாக்கியம், இஸ் அப்படின்னா நிகழ்காலத்துல இருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. இதே வாட் வாஸ் யுவர் ஏஜ் இந்த இயர் 2005 அப்படின்னு கேட்டோம்னா அந்த வாஸ் அப்படிங்கிறது கடந்த காலத்தை குறிக்கும். ஸோ வென் வில் யூ கம், எப்பொழுது நீ வருவாய், ஸோ எதிர்காலத்தை குறித்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ அதுல வரக்கூடிய அந்த ரெண்டாவது காலம் அப்படிங்கிறது அது நிகழ்காலமா, எதிர்காலமா, வருங்காலமா, எதை குறித்து அந்த கேள்வி கேட்கப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்கும். சரிங்களா? ஸோ என்னன்னா அது அந்த அந்த காலத்தை பொறுத்து அந்த பதில் மாறும். சரிங்களா? ரைட். வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன. வாட் வில் பி யுவர் குவாலிஃபிகேஷன் ஆஃப்டர் 5 years, 5 வருடம் கழித்து உன்னோட குவாலிஃபிகேஷன் எதுவாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, இப்ப நான் MBBS ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், 5 வருஷம் கழிச்சு என்னோட குவாலிஃபிகேஷன் MBBS ஆக இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாரு சொல்வார். ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பையன் கேட்டா என்ன சொல்றாரு, இப்ப நான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், 5 வருடம் கழித்து என்னோட குவாலிஃபிகேஷன் BE இல்லைன்னா ME ஃபர்ஸ்ட் இயர் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவார். ஸோ அந்த கேள்வி அந்த காலத்தை பொறுத்து அந்த பதில் மாறுபடும். ரெண்டாவது வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம், எங்கே இருந்து நீ வருகிறாய். ஓகேங்களா? ரைட். ஸோ ஹவ் ஆர் யூ, ஸோ நீ எப்படி இருக்க. ஹவ் வில் யூ, நீ எப்படி இருப்ப. ஹவ் வாஸ் யூ, கடந்த காலத்தில் நீ எப்படி இருந்த. ஸோ அந்த வினைச்சொல்லை பொறுத்து அந்த காலம் காட்டும் கருவியுமாங்க இல்ல காலம் காட்டும் சொல், அதை குறித்து அந்த கேள்வி எந்த காலத்தை குறித்து கேட்கப்படுகிறது அப்படின்னு நமக்கு புரியும். ஸோ WH கொஸ்டின் அப்படின்னா W அப்படிங்கிற எழுத்துல இல்ல H அப்படிங்கிற எழுத்துல கேட்கப்படக்கூடிய வேறு, வென்னு, ஹவு, விச்சி அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல. ஸோ இதான் W இல்லைன்னா H அப்படிங்கிற எழுத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அந்த WH கொஸ்டினோட ஆன்சர் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் எப்படி வரும்னா யார் மீதி காலம் பதில். இப்ப கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு வருது, பதில் மை நேம் இஸ் குமார். ஸோ யார் மீதி, ஓகேங்களா. ஸோ காலம் பதில். இங்க யோசித்து பாருங்க, முதல்ல என்ன இருக்கு, கேள்வி வாக்கியம் இருக்கு, அப்புறம் காலம் இருக்கு, அப்புறம் யார் இருக்கு, அப்புறம் மீதி இருக்கு. பதில் யார் மீதி காலம் பதில். ஓகேங்களா? ஸோ மை நேம் இஸ் குமார், ஐ எம் கமிங் ஃப்ரம் மதுரை. ஸோ இதுதான் ஒரு கேள்வி வாக்கியத்தோட பதில். ஐ எம் ஃபைன். ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் ஐ எம் ஃபைன். ஸோ இதான் WH கேட்கப்பட்ட கேள்வியோடைய பதில். ஸோ ஒரு வாக்கியம் எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா இமீடியட்டா என்ன பண்ணிடலாம், ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாம். இது நமக்கு தெரியாதனாலதான் ஆங்கிலம் பேச நிறைய நேரங்களை நம்ம யோசிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியா என்ன பண்ணிடலாம், ஆங்கிலத்தில் நாம் பேச படித்து விடலாம். ரைட்டா? புரியுதா? நிச்சயமா உங்களுக்கு இது புரியும் நம்புறேன். சந்தேகம் எது இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ரெண்டாவது உள்ள கேள்வி க்ளோஸ்டு கொஸ்டின் வாங்க. ஸோ முதல்ல உள்ளது ஓப்பன் கொஸ்டின், அதுக்கு நிறைய விதமான பதில்கள் வரும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்கிறதுக்கு 100 பதில் சொல்லலாம். ஆனா க்ளோஸ்டு கொஸ்டின் யார்கிட்ட கேட்டாலும் 2 பதில் தான், எஸ் ஆர் நோ. அதுக்கு எப்படி கேள்வி இருக்கும்னா காலம் யார் மீதி, ஆர் யூ குமார்,
will you pass, have you completed, ஓகேங்களா, are you coming, ஓகேங்களா. சோ இந்த மாதிரி காலத்தை வைத்து கேள்வி ஆரம்பிக்கப்படும். அதற்கு பதில் எஸ் இல்ல நோ. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஆர் யூ குமார் அப்படிங்கிற கேள்வியோட பதில் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஐ எம் குமார், நோ ஐ எம் நாட் குமார். அதாவது பதில் யார் காலம் மீதி, ஓகேங்களா. சோ இதான் பதில் அமையும். காலம் மீதி அப்படிங்கிறது பதில் யார் காலம் மீதி, ஓகேங்களா. சோ வில் யூ பாஸ் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வந்து எஸ் ஐ வில் பாஸ், நோ ஐ won't பாஸ், ஓகேங்களா. சோ இதுதான் வந்து இந்த க்ளோஸ்டு கொஸ்டினுடைய கேள்வி கேட்கிற விஷயம் எப்படி இருக்கும். காலம் யார் மீதி, பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதில் யார் காலம் மீதி. ஒரு நோட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா அந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து நான் வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நான் நம்புறேன். சோ இதுவரை இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ணுங்க, கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.